பெருக்கல் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 8.6ல் 8வது கணக்கு பார்க்கலாம். z of x, y equal to x cube minus 3x square y cube என்க. அப்போ xோட மதிப்பும் yயோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. dou z by dou s dou z by dou t கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? முதல்ல dou z by dou x, இந்த z வந்து நம்ம என்ன பண்ணணும், x பொறுத்து வகையிடணும். x பொறுத்து வகையிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், அதாவது இந்த அடுக்கில் இருக்கிறது முன்னாடி கொண்டு வந்துடணுங்களா, முன்னாடி வந்துடும். அடுக்கில் வந்து 1 குறையும், 3 - 1 2. ஓகேங்களா? அடுத்து மைனஸ் இங்கே என்ன இருக்குது 3, அடுக்கை முன்னாடி கொண்டுட்டு வந்துடணும். அடுக்குலேருந்து 1 குறையும். ஓகேங்களா? y கியூப் அப்படியே வரும். அப்போ நமக்கு என்னது 3x ஸ்கொயர் மைனஸ் 3 2 6 x இன்ட்டு y கியூப். ஓகேங்களா? அடுத்தது dou z by dou y, yயை பொறுத்து வகையிடணும். y டேர்மு இங்கே இருக்குங்களா, ஃபஸ்ட்டில் y டேர்மு இல்லை, அப்போ 0. ஓகேங்களா? மைனஸ் 3x ஸ்கொயரு, இந்த ஒய்யை வகையிட்டால் என்ன வரும், அடுக்கை முன்னாடி கொண்டு வந்துடணும். அடுக்குலேருந்து 1 குறைக்கணுங்களா, அப்போ 3 - 1 2ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ இதோட மதிப்பு என்னது, மைனஸ் 3 9 x ஸ்கொயர் y ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து எக்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட மதிப்பு s இன்ட்டு இ பவர் டி. இந்த எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், அதாவது எஸ்ஸை பொறுத்து வகையிடணும். அடுத்தது டீயை பொறுத்து வகையிடணும். எஸ்ஸை பொறுத்து வகையிட்டா என்ன கிடைக்கும் நமக்கு, எஸ்ஸை வகையிட்டா 1, அப்போ இ பவர் டி வரும். அடுத்தது டோ எக்ஸ் பை டோ டீயை பொறுத்து வகையிடணும். இந்த எஸ் பெருக்கல்ல இருக்கிறதுனால அப்படியே வரும். இ பவர் டி வகையிட்டா இ பவர் டியே தான். ஓகேங்களா? அடுத்தது ஒய்யோட மதிப்பு எஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் டீங்களா. இந்த ஒய் என்ன பண்ணணும், முதல்ல எஸ்ஸை பொறுத்து வகையிடணும். எஸ்ஸை வகையிட்டா 1, அப்போ இ பவர் மைனஸ் டி. அடுத்தது டோ ஒய் பை டோ டி. ஓகேங்களா? டீயை பொறுத்து வகையிட்டா என்ன கிடைக்கும், எஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் டி. இந்த மைனஸ் டீயை வகையிட்டா -1. ஓகேங்களா? அப்போது இதோட மதிப்பு என்ன, மைனஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் டி. ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டோ இசட் பை டோ எஸ்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணோம், டோ இசட்டை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து வகையிட்டிருப்போம். அந்த எக்ஸை வந்து எஸ்ஸை பொறுத்து வகையிட்டோம். அதுதான் வந்து இதுக்கு ஃபார்முலா. அதாவது இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா டோ இசட் பை டோ எஸ்ஸு வரா மாதிரி. ஓகேங்களா? டோ இசட் பை டோ ஒய், அப்புறம் டோ ஒய்யை வந்து எஸ்ஸை பொறுத்து வகையிடுறது. அடுத்தது டோ இசட் பை டோ எக்ஸோட மதிப்பு என்ன, 3x ஸ்கொயர் மைனஸ் 6s y கியூபுங்களா. அடுத்து டோ எக்ஸ் பை டோ எஸ்ஸோட மதிப்பு என்னது, இ பவர் டி. அப்போ இ பவர் டி வரும். ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய், டோ ஒய்யோட மதிப்பு என்ன வரும், மைனஸ் 9x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருங்களா. அடுத்தது டோ ஒய் பை டோ எஸ்ஸோட மதிப்பு, டோ ஒய்யை வந்து எஸ்ஸை பொறுத்து வகையிட்டா இ பவர் மைனஸ் டிஏ தான். ஓகேங்களா? இ பவர் மைனஸ் டி. இப்போ எல்லாம் பிரதியிட்டாச்சுங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எக்ஸு ஒய்க்கு நம்ம மதிப்பை பிரதியிடணும். எக்ஸோட மதிப்பு என்ன நமக்கு தெரியும், 3 இன்ட்டு எக்ஸோட மதிப்பு எஸ் இன்ட்டு இ பவர் டிங்களா. அப்போது இது ஸ்கொயர் பண்ண என்ன வரும், எஸ் ஸ்கொயர் இ பவர் 2tன்னு வந்துடும். ஓகேங்களா? அதை ஸ்கொயர் பண்ணும்போது ஏன்னா எக்ஸு ஸ்கொயரு. அடுத்தது மைனஸ் 6 எக்ஸோட மதிப்பு எஸ் இன்ட்டு இ பவர் டி. ஓகேங்களா? ஒய்யோட மதிப்பு எஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் டி. அப்போது இதை க்யூப் பண்ண என்ன வரும், எக்ஸ் க்யூபு இ பவர் மைனஸ் 3tன்னு வரும். ஓகேங்களா? இன்ட்டு இ பவர் டிங்களா, இ பவர் டி இருக்குது. இப்போது இதுக்கு பிரதியிட்டிருக்கோம். அடுத்தது இ பவர் டி அப்படியே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸுங்களா, மைனஸ் 9 எக்ஸுக்கு பதிலாக என்னது போடணும், எஸ் இன்ட்டு இ பவர் டிங்களா. அப்போ எஸ் ஸ்கொயர்னா எஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் 2tன்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது ஒய்யோட மதிப்பு எஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் டி. அதை ஸ்கொயர் பண்ணோமா எஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2tன்னு வரும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே என்ன ஆகுது, இ பவர் மைனஸ் டி இருக்குது. இது பெருக்கல்ல இருக்குது, ஃபுல்லாக பெருக்கியாச்சுங்களா. இப்போ இது ஏதாவது கேன்சல் ஆகுங்களா, இ பவர் +2 +2tயும் -2tயும் கேன்சல் ஆகிடுங்களா.
இப்போ இந்த இ பவர் டீயை வந்து உள்ளே பெருக்கலாங்களா? பெருக்கினா என்ன வரும்? 3 இன்ட்டு எஸ் ஸ்கொயரு, இங்கே இ பவர் 2t, இங்கே இ பவர் டி இருக்குது. அப்போ இ பவர் 3tன்னு வந்துருங்களா? மைனஸ் 6 இன்ட்டு எஸ்ஸு, இ பவர் டி இருக்குது, இங்கே இ பவர் டி இருக்குது. அப்போ பெருக்குனா இ பவர் 2t. ஓகேங்களா? அடுத்தது இ பவர் 2t, இங்கே எஸ் க்யூபு, அடுத்தது இ பவர் மைனஸ் 3t இங்கே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 9, இங்கே எஸ் பவர் 2, இங்கே எஸ் பவர் 2 இருக்குதுங்களா? அப்போது எஸ் பவர் 4ன்னு வந்துடும். இ பவர் மைனஸ் டி. ஓகேங்களா? அடுத்து நமக்கு என்ன இருக்குது? இ பவர், அதாவது இங்கே 3 இருக்குது, எஸ் ஸ்கொயர் இருக்குது, இ பவர் 3t இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் காமனாக எதெல்லாம் வெளியே எடுக்கலாம்? இதெல்லாமே 3ன் மடங்கு. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமனாக வெளியே எடுக்கலாம். இ பவர் 3t மைனஸ், இது எப்படி எழுதலாம்? 6, இங்கே எஸ் இருக்குது, இங்கே எஸ் பவர் 3 இருக்குது. அப்போ எஸ் பவர் 4ங்களா? இங்கே இ பவர் 2t, இங்கே மைனஸ் 3t. அப்போ கழிச்சு என்ன வரும்? மைனஸ் டீன்னு வருங்களா? அப்போ 9 எஸ் பவர் அதாவது 4 இ பவர் மைனஸ் டி. இங்கேயும் எஸ் பவர் 4 இ பவர் மைனஸ் டி, இங்கேயும் எஸ் பவர் 4 இ பவர் மைனஸ் டி இருக்குங்களா? அப்போ இங்கே மைனஸ் 6, இங்கே மைனஸ் 9, ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 15 எஸ் பவர் 4 இ பவர் மைனஸ் டீன்னு வருங்களா? ஓகே. அடுத்தது இது 3ன் மடங்காக இருக்குங்களா? இதுலேருந்து என்னத்தை காமனாக வெளியே எடுக்கலாம்? 3 எஸ் ஸ்கொயர் இ பவர் டீயை காமனாக வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா? இங்கே 3 எஸ் ஸ்கொயர் இ பவர் டி, ஒரு டி போயிடுச்சுன்னா அங்கே இ பவர் 2t இருக்குங்களா? அடுத்தது மைனஸ், இங்கே 3 வெளியே போயிடுச்சுன்னா 5 இருக்கும், ஏன்னா 15. எஸ்ஸு ஸ்கொயர் வெளியே போயிடுச்சுன்னா மீதி 2 இருக்குங்களா? 4 இருக்குது பவரில், 2 வெளியே கொண்டுட்டு போயிட்டா மீதி 2 இருக்கும். இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இ பவர் ப்ளஸ் டீயை தான் நம்ம வெளியே எடுத்துருக்கோம், ஆனால் இங்கே மைனஸ் டி இருக்குது இல்லைங்களா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? எப்படி எழுதலான்னா, இங்கே வந்து நம்ம இ பவர் மைனஸ் டி தான் இருக்குது, நம்ம ப்ளஸ் டீயை காமனாக வெளியே எடுக்கணும். அப்போ இ பவர் ப்ளஸ் டீயால் மேலேயும் கீழேயும் பெருக்கணும். ஓகேங்களா? இப்போது என்னாச்சு? இதை வெளியே எடுத்துட்டோமா? அப்போது வெளியே எடுத்துட்டா வகுத்தல்ல ஒரு இ பவர் டி இருக்குங்களா? அது ஆல்ரெடி இங்கே இ பவர் மைனஸ் டி இருக்குது. இந்த வகுத்தல்ல இருக்கிற டீ மேலே வந்தால் மைனஸ் டீன்னு வந்துருங்களா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? இ பவர் மைனஸ் 2tன்னு எழுதலாங்களா? அப்போ இங்கே என்ன வரும்னா இ பவர் மைனஸ் 2tன்னு வரும். இப்போ கூட்டி பாருங்கள் வேணா. இ பவர் மைனஸ் 2tலேருந்து இ பவர் டீயை கூட்டினா என்ன வரும் நமக்கு? மைனஸ் 2tலேருந்து இ பவர் டீயை, அதாவது இது பெருக்கல்ல இருக்குங்களா? அதாவது வெளியே எடுக்கும் போது அப்போ பெருக்கணுமா நமக்கு மைனஸ் 2லேருந்து ஒரு டீயை கழிச்சா மைனஸ் டி வந்துருங்களா? அப்போ இந்த மைனஸ் டி நமக்கு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இதுதான் வந்து டோ இசட் பை டோ எஸ்ஸோட மதிப்பு. அடுத்தது டோ இசட் பை டோ டீயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாங்களா? டீயோட மதிப்புனா டோ இசட் பை டோ எக்ஸு, டோ எக்ஸ் டிவைடட் பை டோ டி. டோ டி தானே கண்டுபிடிக்கிறோம். இப்போ 2 கேன்சல் ஆகி டோ இசட் பை டோ டி வரும். ஓகேங்களா? டோ இசட் பை டோ ஒய்யு, டோ ஒய் டிவைடட் பை டோ டி. ஓகேங்களா? அடுத்தது டோ இசட் பை டோ எக்ஸு, அதோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 எக்ஸ் ஒய் க்யூப். ஓகேங்களா? அந்த எக்ஸை வந்து டீயை பொறுத்த வகையிட்டா நமக்கு என்ன கிடச்சிருந்தது? எஸ் இன்ட்டு இ பவர் டி. ஓகேங்களா? ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? டோ இசட் பை டோ ஒய்யோட மதிப்பு மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். டோ ஒய் பை டோ டீயோட மதிப்பு மைனஸ் எஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் டி. ஓகேங்களா? அடுத்து இப்போ இந்த எஸ் இன்ட்டு இ பவர் டீயை உள்ளே பெருக்கலாங்களா? 3 எக்ஸ் ஸ்கொயர் எஸ் இன்ட்டு இ பவர் டி மைனஸ் 6 எக்ஸு ஒய் க்யூபு இந்த எஸ் இன்ட்டு இ பவர் டி. ஓகேங்களா? அடுத்தது இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 9 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இந்த எஸ்ஸு இ பவர் மைனஸ் டின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போது இது எக்ஸு ஒய்க்கான மதிப்பை பிரதியிடலாங்களா? 3 எஸ்ஸோட மதிப்பு என்ன? எஸ் இன்ட்டு இ பவர் டிங்களா? அப்போ ஸ்கொயர் பண்ணுறதுனால எஸ் ஸ்கொயர் இ பவர் 2t. ஓகேங்களா? இங்கே ஒரு எஸ் இருக்குது, இ பவர் டி இருக்குது. மைனஸ் 6 இன்ட்டு எஸ்ஸோட மதிப்பு எஸ் இன்ட்டு இ பவர் டி, ஒய்யோட மதிப்பு என்னது?
எஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் டிங்களா. அப்போது இதை க்யூப் பண்ணால் என்ன வரும், எஸ் க்யூபு இ பவர் மைனஸ் 3டின்னு வரும். ஓகேங்களா. அடுத்தது எஸ் இன்ட்டு இ பவர் டி ப்ளஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர்னால் எஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் 2டின்னு வரும். ஒய் ஸ்கொயர்னால் எஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் மைனஸ் 2டின்னு வரும். ஓகேங்களா. இங்கே எஸ்ஸு இ பவர் மைனஸ் டி. இப்போது இதெல்லாம் பெருக்கலாங்களா. 3 இங்கே என்ன இருக்குது, எஸ்ஸு பவர் 2 இங்கே எஸ் பவர் 1 அதாவது எஸ் பவர் 3ன்னு வரும். இங்கே 2t இங்கே 1t இருக்கப்போ 3t. ஓகேங்களா. மைனஸ் 6 இன்ட்டு இங்கே எஸ் பவர் 1 எஸ் பவர் 3 எஸ் பவர் 1 அப்போ எஸ் பவர் 5ன்னு வரும். 3 1 4 4 1 5ங்களா. அடுத்தது இ பவர் இங்கே என்ன இருக்குது, 1t இங்கே 1t 2tங்களா. இங்கே மைனஸ் 3t இருக்குது. அப்போ 2tயில் மைனஸ் 3tயில் 2t போயிடுச்சுன்னா மைனஸ் டி மட்டும் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து ப்ளஸ்ஸு 9 இங்கே என்ன இருக்குது, இ பவர் ப்ளஸ் 2t இ பவர் மைனஸ் 2t கேன்சல் ஆகிடுங்களா. அப்போது எஸ் அதாவது இங்கே எஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எஸ் ஸ்கொயரு இங்கே ஒரு எஸ் பவர் 1க்கு அப்புறம் எக்ஸ் பவர் 5ன்னு வந்துடும். அப்புறம் இ பவர் மைனஸ் டி. ஓகேங்களா. இப்போ இங்கே என்ன இருக்குது, எஸ் பவர் 5 இ பவர் மைனஸ் டி. இங்கேயும் எஸ் பவர் 5 இ பவர் மைனஸ் டி. இப்போ ரெண்டையும் கூட்டிக்கலாங்களா. அப்போ என்ன வரும், 3 எஸ் க்யூபு இ பவர் 3t. இங்கே என்ன வரும், 9லேருந்து மைனஸ் 6 கழிச்சா நமக்கு ப்ளஸ் 3ன்னு வந்துடுங்களா. 3 எஸ் பவர் 5 இ பவர் மைனஸ் டி. ஓகேங்களா. இப்போ இதுலேருந்து காமனாக என்னத்தை வெளியே எடுக்கலாம், 3 இருக்குது, எஸ் பவர் 3யை வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா. 3 எஸ் பவர் 3. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்கும், 3 எஸ் பவர் 3 வெளியே எடுத்துட்டா இ பவர் 3t. இங்கே ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்குது, 3 எஸ் க்யூபை தான் வெளியே எடுத்துருக்கோம். எஸ் பவர் 5ல் 3 வெளியே போயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்குது, எஸ்ஸு ஸ்கொயர் இருக்கும் இ பவர் மைனஸ் டி இருக்கும். இதுதான் வந்து டோ இசட் பை டோ டீயோட மதிப்பு. ஓகேங்களா. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த